திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025ஆம் வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி இதுவரை சஞ்சரிச்சிருக்கக்கூடிய கும்பராசியில் இருந்து சனி வந்து இப்போ மீனராசிக்கு மாற போகிறாரு. இப்போ சனி வந்து அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் மீனராசியில் வந்து சஞ்சரிப்பார். அந்த சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் எவ்விதமான பலன்களை வந்து ஏற்படுத்துவார், இல்லை எவ்விதமான பிரச்சனைகள் வரக்கூடும் அல்லது எவ்விதமான சந்தோஷங்கள் வரக்கூடுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே சனி வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர். 6ஆம் இடம்ங்கிறது என்ன? நாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. இல்லை நமக்கு வந்து நல்லவங்க, நமக்கு பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. அப்போ பிடிக்காதவங்கள நம்ம எதிரிகள் சொல்லலாம், இல்லை நமக்கு துன்பத்தை தரக்கூடிய நபர்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த துன்பத்தை தரக்கூடிய நபர்களால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வம்பு வழக்குகளோ சிக்கல்களோ, இல்லை அவங்க வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ நமக்கு பல பிரச்சனைகளை வந்து கொடுக்கலாம். அப்போ நமக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதாவது அதிக காலம் இருக்கக்கூடிய நோய்களை வந்து சொல்லக்கூடிய இடமும் வந்து 6ஆம் இடம். இங்கே 7ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய கூட்டாளிகளை சொல்கிறது. நம்ம காதலுக்காக சிலரோட கூட்டு சேரலாம், வாழ்க்கையில் நம்ம கூட்டு சேரலாம், அது நம்ம வாழ்க்கை துணைன்னு சொல்லுவோம். தொழிலுக்காக கூட்டு சேரலாம், நல்ல விஷயங்களுக்காக கூட்டு சேரலாம், கெட்ட விஷயங்களுக்காக கூட்டு சேரலாம். ஸோ எந்த விதமான கூட்டாக இருந்தாலும் இங்கே 7ஆம் இடத்தை வந்து பார்க்கணும். இங்கே 6, 7க்குரிய சனி அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் மீனராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு மீனராசி வந்து 8ஆம் இடம். ஆக சனி வந்து 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அதை வந்து நம்ம அஷ்டம சனின்னு சொல்லுவோம். பொதுவாக ஜாதக ரீதியாக எந்த கிரகமும் 8ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லதுங்கிறது செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இந்த வரக்கூடிய 2.5 வருஷ காலங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அவரவருடைய பிறந்த ஜாதகத்தில் அஷ்டவர்க்கம்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். இந்த கணக்கில் வந்து சனி வந்து மீன ராசியில் எவ்வளவு மார்க் வாங்குது, அதாவது அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அதிகபட்சமாக 8ம் குறைஞ்சபட்சமாக 0ம் ஆகலாம். அதாவது அதிகமாக 8க்கு மேலே வந்து கிடையாது. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தால் அது 0 ஆகிருக்கும். இங்கே நீங்கள் போய் உங்களுடைய ஜாதகத்தில் மீனராசியில் சனிக்கு எவ்வளோ மடங்கு இருக்குன்னு பாருங்கள். 3க்கு மேலே வந்து இருந்தாலோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக நமக்கு கடன்கள் வந்து ஏறும். அதாவது ஒன்று வச்சிருக்கிற கடனே நம்ம வச்சுருக்கலாம், இல்லை இன்னும் அதிகப்படியான கடனுக்கு வந்து போகலாம். அதே மாதிரி நமக்கு சனியுடைய வலு மீனராசியில் அதிகமாகும்போது நமக்கு பிடிக்காதவங்க, நமக்கு எதிரியாக செயல்படக்கூடியவங்க, நமக்கு துன்பத்தை தரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை ஒன்று அதிகமாகும், இல்லை அவங்களுடைய பலம் வந்து அதிகரிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் வந்து அதிகமான துன்பத்தை தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள், இங்கே சனி வந்து 3க்கு மேலே எவ்வளவு அதிகமான வலுவோட இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த நோயுடைய தாக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கும். இந்த பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு நேரடியாக இருக்காது, மறைமுகமான பிரச்சனைகளாக வந்து இருக்கும். அதாவது நம்ம வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் இங்கே கூறிய சனி 8ல் இருக்கும்போது 3க்கு மேலே அதிகமான பலம் பெற்று இருந்தால் நம்ம காதல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காதல் கைகூடி வரும். கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல முறையில் கல்யாணம் நடந்துடும். அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவு வந்து நல்லாவே இறுக்கமாக இருக்கும். அதாவது கூட்டாளிகளுக்கு நடுவே உறவுகள் பலம் பெற்று இருக்கும். ஆனால் அந்த உறவுகள் வந்து நிம்மதியை தராது, சந்தோஷத்தை தராது. இப்போ சனி வந்து பலம் இழந்துருச்சு ஒருத்தருக்கு. அது அவருடைய ஜாதகத்தில் மீனராசியில் சனியுடைய பலம் வந்து 2, 1, 0 இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவங்க கல்யாண வாழ்க்கை சரியான முறையில் வந்து இருக்காது. இப்போ காதலிக்கிறாங்க அப்படின்னா
அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது. அதாவது அது கல்யாணமாக வந்து கொண்டு போக முடியாது. சில நேரங்கள் காதல் கைவிடாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறோம், நமக்கு சரியான வரன் வராமல் இருக்கலாம். இல்லை வந்த வரனையும் நம்மளால் வந்து கல்யாணத்தை நோக்கி கொண்டு போக முடியாமல் இருக்கலாம். அல்லது ஏற்கனவே கல்யாணம் செஞ்சவங்களுக்குள்ள மனக்கசப்பு இருக்குது, இல்லை அவங்களுக்கு தசாபுக்திகள் சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டங்கள் சில காலமேனும் வாழ்க்கை துணையை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். இல்லை அவங்களுக்கு தசாபுக்திகள் சரியில்லைன்னா அந்த பிரிவு நிரந்தரமான பிரிவாக கூட உண்டாகிடலாம். ஆக பொதுவாக சனி வந்து அஷ்டமச்சனியாக மீனராசியில் அடுத்த 2 வருஷம் சஞ்சரிக்கும் போது முக்கியமாக சிம்மராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சமாச்சாரங்கள் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அல்லது காதல் வாழ்க்கை, இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து கடன் வாங்கிறது, அதே மாதிரி வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம எப்படி கவனமாக அதை கையாள போகிறோங்கிறது, இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் அடுத்த 2.5 வருஷம் வந்து சனி பகவானால் அதாவது மீனராசியில் சஞ்சரிக்கும் போது பெரிய அளவில் துன்பங்கள் வந்து ஏற்படாது. நன்றி, வணக்கம்.